நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அதிரடி அடுப்பாங்கரையில சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்குறேன். வெங்காய சாம்பார்னு சொல்லலாம், தக்காளி சாம்பார்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சிம்பிளாக ஒரு சாம்பார். 200 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். நல்லா களைஞ்சி கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயமாக பெருசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. 2 பெருங்காய கட்டி குட்டி குட்டி கட்டி பாருங்க போட்டேன். அப்புறம் ஒரு 4 தக்காளிங்க, பெரிய தக்காளியா 4 தக்காளி, இதுதான் நமக்கு புளிப்பு. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான். ஒரு சொட்டு எண்ணெய், ஏன்னா பொங்காமல் இருக்கிறதுக்காக, பருப்பு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இந்த பருப்புக்கு ஒரு 2 இன்ச்சு மேலே இருந்தால் போதுங்க. வெந்த பிற்பாடு நம்ம தண்ணி வேணும்னா கலந்துக்கலாம். இவ்வளோதாங்க. இதை நல்லா ஒரு கலக்கிட்டு உப்பு போடலை, மூடி அடுப்பை பற்ற வச்சு மிதமான தீயில ஒரு 4 விசிலுங்க. நாலு விசில் வந்துடுச்சு, ஆவியும் போயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். வெந்திருக்குங்க நல்லா. சும்மா இப்படி ஒரு இது பண்ணிட்டு நல்லா கரண்டிலே பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ தாளிப்பு ஒன்று போட்டுடலாமா? அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய். இது நெய்யில தாளிச்சு ஊத்துனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க எண்ணெயில கூட தாளிச்சிக்கலாம். இது சாப்பாடு நைட் ஆயிடுச்சா, சாப்பாட்டுல ஊற்றி சாப்பிட மாட்டாங்க இல்லையா நெய் போட்டு, அதனால இப்போ தாளிச்சிருக்கேன். பருப்புல மணக்கும். கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் பருப்பை வச்சுக்கலாம். வச்சு நல்லா ஊற்றிடலாம். ஒரு கொதி வரட்டுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி.